பூரா சூப்பரா கேக்குது. கேட்கவே மாட்டான். யாருக்கு பிள்ளை? நீங்கள் என்ன? நீங்கள் என்றால் சந்திரன். அப்படி சந்திரகுலம் பிறந்த சந்திரகுலம் பிறந்த பாண்டு மகராஜனுக்கும் என் அண்ணியாக விளைவரக்கூடிய மாதாதேவி அம்மையாருக்கும் நான் பிறந்த என்னுடைய பேர் என்னடா? நகுலராஜன். அப்படி நகுலராஜன் என்று சொன்னேன். நகுலராஜன் என்று சொன்னேனே, என்னுடைய வீரம் எப்பேற்பட்டது சொல்லுங்க. எப்படி என்னுடைய வீரம் சொல்லுங்க. நான் எதில் சிறந்தவன். எப்படி சொல்லுகிறது? எதில் சிறந்தவன் பக்கத்து ஊர்ல தான் ஆட்டா அடிங்க வலிங்க நல்ல பேர் வேணும்னு சொன்னா. அப்படி யார் சொன்னது? மகாராஜா அதோட இன்னொன்னு சொன்னாங்க, என்னை முதுகு மேல அடிக்க சொன்னா. ஆமா அவன் ஆட்சி போன வீண் வார்த்தை வேண்டாம். எப்படி வீண் வார்த்தை வேண்டாம். சரி அப்படி இருந்தாலும் தெரிஞ்சா சாப்பாடு கேர்ள்ஸ் கீழ் சத்தியமும் பேச அப்படி நான் செய்யக்கூடிய வீரம் எப்பேற்பட்ட வீரம், எப்பேற்பட்ட குதிரையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலம் பெற்ற குதிரையாக இருந்தாலும் சரி. மகாராஜா எல்லா குதிரையா இருக்கையா? ஓ கண்டிப்பா நான் சொல்ற குதிரை மட்டும் அடக்கு. நான் சொல்ற குதிரை மட்டும் அடக்கு. என் கட்டுக்கடங்காத குதிரையே கிடையாது. மகாராஜா எல்லா குதிரை கூட அடக்கு அடக்கு. நான் சொல்ற குதிரை மட்டும் அடக்கு. நான் சொல்லிவிட்டேன் இல்லையா? எப்பேற்பட்ட குதிரையாக இருந்தாலும் சரி எனக்கு அடக்குவது என்னுடைய வேலை. ஆமா முடிச்சோட போயிட்டு எல்லா குதிரையா இருக்கு. எல்லா குதிரையா இருக்கு. இந்த குதிரையா இருக்கு. அப்படி இருந்தாலும் ஆமாங்க, எப்பேற்பட்ட வீரம் படைத்த குதிரையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட புறவியாக இருந்தாலும் சரி, அந்த புறவியை அடித்து அதன் மீது சவாரி செய்து அடக்கி ஆள்பவன் இல்லையா? எப்படி வீரம் கொண்ட குதிரையாக இருந்தாலும் அதன் மீது ஏறி சவாரி செய்யக்கூடிய வல்லமை படைத்த என்னுடைய பெயரோ நகுலராஜன் என்று சொன்னேனே, அது மட்டும் கிடையாது.
நகுலன் என்று சொன்ன உடனே எனக்கு தந்தையா என்னுடைய அண்ணா யாரு யாரு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க சொன்னாலும் தெரியும் ஆமா சந்திரகுல அம்சத்திலே முதலாக ஆமா இந்த 37வது தலைமுறையிலே யாரா பிறந்தது தர்ம மகன் எங்க அண்ணாவாகிய மூத்த அண்ணாவாகிய தர்மபுத்திர மகாராஜன் ஆமா ஆமா இல்லையா தர்மபுத்திர மகாராஜனுக்கு எனக்கு எத்தனை பேர் அண்ணமார்கள் எத்தனை பேர் 4 பேர் 3 பேர் ஆமா இல்லையா 4வதாக பிறந்த என்னுடைய பேர் ஆமா நகுலராஜன் எனக்கு இளையவன் ஒருவன் இருக்கிறான் ஆமா யாரு சாஸ்திரத்திலே வல்லமை படித்தவன் இளைய தம்பி சகாதேவன் இல்லையா அப்படி இருந்த போதிலும் ஆமா நான் இன்று தினத்திலே வர காரணம் என்ன உங்களை வந்து மாமா அழைத்திருக்கிறார் அது மட்டும் கிடையாது ஆமா ஆதி நாளில் இருந்து இன்று நாள் வரைக்கும் என்ன வஞ்சகம் என் பெரியப்பா பிள்ளையாகிய ஆமா துரியோதனம் செய்த வஞ்சகம் நய வஞ்சகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எப்படி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஆமா இல்லையா என் அப்பாவை ஆதி நாளில் இருந்து என் பெரியப்பா செய்த வஞ்சகம் அதுக்கு அப்புறமாக என்னுடைய பெரியப்பா பிள்ளை அந்த கூடன் மகன் திருடன் செய்த நய வஞ்சகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நாங்கள் குளத்திலே கூடுவசியை நாட்டி வைத்தான் நடத்தும் மனிதனிலே லட்சுமுலை நாட்டி வைத்தான் உண்ணும் உணவிலே நஞ்ச மல்லத்தை கலந்து வைத்தான் ஆமா இல்லையா இப்படி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சொல்லிக் கொண்டே போகலாம் ஏராளமாக அப்படி செய்த என்ன செய்தார் என் அண்ணாவை நான் ஆண்டு காலத்தில் என்ன செய்தார் நயமாக எங்களை வரவழைத்து எங்களை நால்வரையும் கைது செய்து விட்டு எங்க அண்ணா தர்மபுத்திர மகாராஜனை அழைத்து சகுனியின் பேச்சை கேட்டு யாரு அவருடைய தாய் மாமனாகிய வெளியே வரக்கூடிய சகுனின் வார்த்தையை கேட்டு எங்க அண்ணாவிடம் தூதுவங்களை ஆடி நாடு நகரம் உப்புச்சட்டி வரவோடு பட்டு பட்டாரம் என்று சொல்லக்கூடிய அடித்து வைத்துக் கொண்டு அது மட்டும் கிடையாது பட்டு பட்டாரத்தில் போயிருந்தா கூட பரவாயில்லை எங்க அண்ணா என்ன செய்தார் எங்கள் நால்வரையும் தம்பிவர்களை நால்வரையும் வைத்து சூதாடினார் அதில் தோற்றுவிட்டார் அது மட்டும் கிடையாது உங்கள் ஐவருக்குரிய பத்தினி பாஞ்சாலி என்னுடைய மனைவியை வைத்து சூதாடி அதிலும் தோற்றுவிட்டார் எங்க அண்ணா வாங்கிய தர்மபுத்திர மகாராஜன் அனைத்தையும் தோற்றுவிட்டு நாங்கள் என்ன செய்தோம் உறுப்பினர்கள் பார்த்தார்கள் என்ன செய்தார்கள் தர்மா நீ சூதாடியது தவறு எப்படி இந்த சூதாடியது தவறு இந்த தவறுக்காக நீ என்ன செய்ய வேண்டும் 12 வருடம் வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் யார் கண்ணுக்குமே தெரியாமல் நாட்டிலே வசித்து வர வேண்டும் என்று சொல்லி குரு பெரியவர்கள் கட்டளை அதன் பிரகாரம் என்ன செய்தோம் நாங்கள் ஐவரும் தேவி பாஞ்சாலியோடு வனவாசம் சென்றோம் 12 வனவாசம் செய்தோம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து தோற்ற நாட்டை பெறலாம் என்று சொல்லி 3 பேரை தூது அனுப்பினோம் யாருக்கும் அஞ்சவில்லை என் பெரிய பம்பிள்ளை துரியோதனன் யாருக்கும் அஞ்சவில்லை நாடு கொடுக்க முடியாது தூதினால் தோற்ற நாட்டை வாது என்று சொல்லக்கூடிய சண்டையால் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் இல்லையா அப்படி 17 நாள் சண்டை முடிந்தது அப்படி அவன் பிரகாரமே நாங்களும் போர் செய்து வந்தோம் 17 நாட்களாக போர் புரிந்து வந்தோம் இல்லையா இன்று வெடிந்தால் 10 மற்றும் 18ஆம் நாள் சண்டை அதனால என்னுடைய மாமாவை சந்தித்து அவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் இல்லையா